ஒரு காலகட்டத்தில் டிஸ்ட்ரிபியூட்டர் கவுண்டமணி செந்தில் இல்லைன்னா நாங்கள் படத்தை வாங்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு ஒரு லாரல் ஹார்டி, சார்லி சாப்ளின் மாதிரியான ஒரு உச்சத்தில் இருந்தவர். அது குறிப்பாக கவுண்டமணியோடைய ஷேடோவில் இருந்தவர் தான் செந்தில். இயல்பாக செந்தில் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதர். அவருக்கு நமக்கு ஒரு சப்போர்ட்டாக ஒரு நிழலாக கவுண்டமணி கிடச்சிட்டாருன்ற ஒரு பெரிய ஆதங்கம். ஒரு கட்டம் வளரும் போது இந்த சினிமாவில் ஒரு ஜோடியை பிரிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செஞ்சு நடக்கல. செந்தில் கிட்ட போய் இல்லாதும் பொல்லாதையும் சொல்லி நீங்கள் உங்களுடைய காமெடியில் தானே அவெல்லாம் நம்பலையா முதல்ல, அட என்னங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு வார்த்தையை திரும்ப 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 சொல்லும்போது போய் உண்மையாக மாறிடல, உண்மை நம்ப வைப்பாங்கல்ல. அப்படின்போது ஏதோ ஒரு கொஞ்சம் போய் திமிர்தனமாக கவுண்டமணி கிட்ட இவர் பேசியிருக்காரு. நான் இல்லைனா உங்களால் என்ன பண்ண முடியும், நீ இன்னும் வரவே நான் போயா அப்படின்னு சொல்லிட்டு சோலோவாக அவர் நடித்த படங்கள்லாம் இட்டு செந்தில் இல்லாமல் கவுண்டமணி சோலோவாக பண்ணியிருப்பாரு. பேர் சொல்லும் பிள்ளை, கமலஹாசன் நிறைய படங்கள் சொல்லலாம். இட்டான உடனே ஒரு கட்டத்தில் பட வாய்ப்பு செந்தில் போய் ஒரு பக்கம் சோலோ பண்ணுறாரு, எடுபடல. அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டு அண்ணா என்ன நான் ஏதோ தவறாக செய்தால் மன்னிச்சிருங்கண்ணேன்ட்டு சொன்ன பிறகு அவர் மனசு இறங்கி இதுவாகிடுச்சு.